ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு, அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சில் மூலமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், சரியா? ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பராக நம்ம வந்து புரிய வச்சு ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பாதி ஆன்லைன் பாதி ஆஃப்லைன், சரியா? ஆன்லைன்கிறது இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஆனால் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பாதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனு, மீதி எல்லாமே ஆஃப்லைன். நம்ம நேராக என்ன பண்ணுச்சு பார்த்தா கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து எப்படி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயரோடது. நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கீங்க. அப்ளிகேஷன் போட்ட பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், சரியா? ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிரும். ரேங்க் லிஸ்ட்டு கிடைச்ச பின்னாடி அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மெயில் பண்ணி அதை என்னாச்சு பார்த்தா சால்வ் பண்ணலாம். அதுக்கு சில டேட் வந்து கொடுப்பாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாருக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிள் பர்சன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சரியா? இவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். ஆஃப்லைன் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆஃப்லைன் மோடு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே போக வேண்டியது இருக்கும், கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அண்ட் ஜென்ரல் கோட்டா ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது இந்த 7.5 ரிசர்வேஷனும் ஜென்ரலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் நடந்த பின்னாடி, அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகிடும். அந்த காலேஜ் அலாட் ஆன பின்னாடி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர். நீங்கள் எல்லா பேருமே கண்டிப்பாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயே ஆகணும், சரியா? கோயம்புத்தூரில் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும், சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்குல்ல, அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு அங்கே தான் கேட்பாங்க, சரியா? அங்கே வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ், எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மூவிங் அப்வர்ட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா அதாவது இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, இதுக்கு மேலே எனக்கு பெஸ்ட்டாக ஏதாவது காலேஜ் இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்படி அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் நம்ம வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ரவுண்டு, அதாவது செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸு, ஃபோர்த் ஃபேஸ் வரைக்குமே என்னாச்சு, லாஸ்ட் இயரில் ஃபிஃப்த்து ஃபேஸ் வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து போச்சு, சரியா? அப்படி ஒவ்வொரு ஃபேஸ் முடிய நமக்கு காலேஜ் வந்து மாறிட்டே இருக்கும். ஒருவேளை இடையிலே உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து பிடிச்சிருச்சு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வரீங்க. ஆனால் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சோடனே ஒரு காலேஜ் வந்து மாறி வரும். அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா திரும்ப நம்ம கோயம்புத்தூர் போகணும், சரியா? போய் எனக்கு இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதோட நான் என்னாச்சு பார்த்தா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இதில் நிறைய டவுட் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும், சரியா? கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ் அந்த எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்படி தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து நடக்கும், சரியா? ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து சின்ன விஷயமா அப்டேட் வந்து கொடுக்கும் போது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வீடியோவில் நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுப்போம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சார் என்னால் ஃபீஸே கட்ட முடியாது சார், என்னால் லோ ஃபீஸ் தான் சார் கட்ட முடியும், ஒரு 1,75,000 ஹாஸ்டலோடு சேர்த்து கட்ட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த காலேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.